சென்னை வடபழனியில் எல்பிஜி நிலையம் மூடப்பட்டுள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது ஆட்டோ கார்களுக்கான அந்த எல்பிஜி கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? பலா, இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர்ச்சூழல் காரணமாக எல்பிஜி கேஸ் விநியோகத்தில் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய அந்த கோகாஸ் நிறுவனத்தில் இருக்கிறோம். இங்கு எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இன்றி இந்த கேஸ் மூடப்பட்டிருப்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். இந்த கோகாஸ் நிறுவனத்துக்கு முன்பாக ஒரு பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதாகையில் முக்கிய அறிவிப்பு, தற்போதைய போர் நிலைமையால் சந்தையில் தற்காலிகமாக எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த எல்பிஜி விலைகள் திருத்தப்பட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளன. சிறப்பு சலுகைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் புரிதலும் ஒத்துழைப்பும் கேட்டுக்கொள்கிறோம். நிலைமை சீராகிய பிறகு மீண்டும் அந்த எல்பிஜி நிலையம் செயல்படும் என ஒரு பதாகை மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் இதை தெரியாமல் நேரடியாக தற்பொழுது இந்த கேஸ் நிலையத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுதுமே இந்த கேஸ் வெளியும் நிலையே ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த மாலையோ அல்லது இரவோ இதை திறக்கும் பொழுது அதனை எப்படியாவது நிரப்பி கொண்டு போகலாம் என்கின்ற சூழல்ல ஆட்டோ ஓட்டுநர்களும் இங்கே காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சமையல் எரிவாயு சிலிண்டர்ல தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக உணவகங்களில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த கோகாஸ் நிறுவனத்தில் மூடப்பட்டிருப்பதால தற்பொழுது ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதி அடைந்திருக்கிறார்கள். நம்மிடையே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், வணக்கம். எங்கிருந்து வரீங்க? இது மூடப்பட்டிருக்கனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? இது மூடப்பட்டதுனால எங்களுக்கு கேஸ் இல்லாத அங்கங்கே போய் போனோம். காலையில் ஒரு 12 மணிக்கு போட்டு அரும்பாக்கம் மாஞ்சாலம்மா கோயில் ஆப்போசிட் ஒரு கேஸ் இது இருக்குது பங்கு, அங்கே போய் போட்டு நான் ஒரு 500 ரூபாய்க்கு போட்டேன். ஃபுல்லாகிடுச்சு. 2 நாள் ஸ்கூல் சவாரி நம்மளுக்கு மெயினாக போட்டு தான் ஆகணும். எங்கன்னா போய் தேடி கண்டுபிடிச்சி போட்டால் தான் நான் ஸ்கூல் சவாரி பண்ண முடியும். பசங்களை காலைல 8 வரணும். இப்போ பெட்ரோல் போட்டால் எவ்வளோ போகும்? இது போட்டால் எவ்வளோ போகும்? பெட்ரோல் இது எல்லாம் ஒரே மைலேஜ் தான் வருது. ஆனால் காசு இது கொஞ்சம் கம்மி. இதுக்கும் ஒரு 20 ரூபா போகிற டிஃப்ரெண்ட் அவ்வளோ வரணும். தொடர்ந்து எல்பிஜி நிலையம் மூடப்பட்டு இருந்தால் உங்களோட நிலைமை என்னவாக இருக்கும்? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தது என்ன பண்ணுறது? பெட்ரோல் டேங்க் இது இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு எல்பிஜியில் தான் ஆகுது. பெட்ரோல் டேங்க் செட் பண்ணி பெட்ரோல் எங்கே கிடைக்குதோ அங்கே பார்த்து போட்டு ஓட்ட வேண்டியதான். கேஸ் கிடைக்கலனால் கேஸ் இருக்குதா என்னன்னு தெரியல. இவங்ககிட்ட ஆல்ரெடி ரேட்டு ஏறுமான்னு ஸ்டாக் பண்ணி வச்சுன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுதான் ஒரு பக்கம் எல்பிஜி தட்டுப்பாடால் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறுகிறார்கள். பெட்ரோல் போட்டு ஓட்டுவதற்கும் எல்பிஜி நிரப்பிய வாகனத்தை ஓட்டும் போது தங்களுக்கு ஒரு நாளைக்கு கூடுதலாக வருமானம் கிடைத்தது. ஆனால் தற்பொழுது அது குறைந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் எல்பிஜி கிடைக்குமா? அப்படி கிடைத்தாலும் அது விலை அதிகமாக இருக்குமா என்கின்ற அச்சத்தையும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலவெற்றி. நன்றி வெங்கட். இதே போன்று சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு எல்பிஜி நிரப்பும் மையத்திலும் எரிபொருள் இல்லாமல் மூடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது சமையல் எரிவாயு தொடர்ந்து வாகனங்களுக்கான எல்பிஜியிலும் ஒரு தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வாகனங்கள் எல்பிஜியில் இயக்கப்படுகிறது. தற்போதைய சூழல் என்ன சுபாஷ்? பெரும்பாலும் அந்த வாகனங்கள் ஆட்டோவாகத்தான் இருக்கிறது பாலா. இந்த ஆட்டோ வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருப்பதையும் காட்சியாக பார்க்க முடியுது. ஆட்டோ ஓட்டுநர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த எல்பிஜி கிடைக்காம ஒவ்வொருத்தரும் இந்த வெளியே பார்த்துவிட்டு அவங்க செல்வதையும் நம்மளால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொருத்தரும் பல இடங்களில் தேடி அலைஞ்சு வந்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். நம்மிடையும் 2 ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பங்கு போயிட்டு இருந்தீங்க? எங்கேயுமே கிடைக்கலையா? எப்போ வரும்னு சொல்றாங்க? ஒரு 11 பங்கு போயிட்டு வந்தேன். காலையிலேருந்து எந்த பங்க்லையுமே கேஸ் இல்லை. கேஸ் டிமாண்டு எங்கேயுமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதனால் கேஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்னைக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. என்னைக்கு வரும்னு தெரியல. இன்றைக்கி ஒரு நாளே எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. இன்னும் எத்தனை நாள் இது நீடிக்கணும் எங்களுக்கு தெரியல. ஆனால் எத்தனை நாள் நீடித்தாலும் எங்களோட வாழ்வாதாரம் தினக்கூலி. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு இருக்க வரும்னு சொல்கிறாங்க. அது யாரும் கன்ஃபார்மாக கேரண்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்றாங்க வரும்னு சொல்றாங்க. ஆனா அது என்னன்றது தெரியல. எத்தனை நாள் ஆகும்ன்றது தெரியல. எவ்வளவு ஐடியா இருக்கா? எவ்வளவு ஆட்டோ ஓடும் சென்னையில? எல்பிஜி நம்பி எவ்வளவு ஆட்டோ ஓடுன்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? அது கணக்குன்றது சொல்ல முடியாது. அதிகமாகவே இருக்கு. எல்பிஜி தான் எல்லாருமே அதிகமாக எல்பிஜி தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா எல்பிஜி ஜிஎன்ஜி தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு. எங்க போனாலும் 1 hour 2 hour கியூவில் நிற்கிறாங்க. பங்க்லேயே கியூவில் நிற்கிறாங்க. அதனால எல்லாருமே எல்பிஜியாக மாற்றிட்டாங்க. எல்பிஜியாக மாற்றினதுனால இப்போ எல்பிஜி வண்டி அதிகமாக சென்னை சிட்டிக்குள்ள எல்பிஜி வண்டி தான் அதிகமாக ஓடுது. அது எல்பிஜியே வாழ்வாதாரம் தட்டுப்பாடு அதிகமானதுனால எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது.
பாலா, இப்படிதான் ஒவ்வொரு ஆட்டோ வந்து இங்க சுத்தி வந்து அவங்க வந்து தேடி வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்பிஜி கிடைக்காதா, அவங்களுக்கான எரிபொருள் கிடைக்காதா அப்படின்னு. ஆனா எத்தனை பங்கு போயிட்டு வந்தீங்க? கிடைக்குதா? எங்க பங்கு வரைக்கும் போயிட்டு கேஸ் கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 10 பங்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ என்ன உங்களுக்கு ஆட்டோ வீட்டுக்காவது போயிடலாமா? வீட்டுல தான் போய் படுங்க, வேற என்ன பண்றது? கிடைக்கிறது வந்து ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. என்ன சொல்றாங்க பங்க்ல? 6 நாள் ஆகும் 8 நாள் ஆகுன்றாங்க லோடு வரதுக்கு. ஆமா, ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் இதுல பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த ஆட்டோவை நம்பி பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் நாளை பெரிய சிக்கல்ல சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாலா. ஏன்னா ஆட்டோவை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மக்கள் அதிகமாக பயன்படுத்தினால் அதற்கு ஏற்றாற் போல வசதி வாய்ப்புகளும் செய்ய வேண்டிய அவசியத்துல தற்போது இருக்கும்.